ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா, வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாததா அதில் யாரு தீமைன்னு? தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கூடுறாங்க. அவரை பார்க்க வந்து கூடுறாங்க, அவ்வளவுதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா? யாராவது சொல்லுங்க தம்பி. திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? கொடியில அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, அதுக்கு ஓட்டா? நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கு கேட்கிறா? நாங்க வந்தா அதை செய்வோம் அதை செய்வோம், எதுவும் பேசுறது இல்லை. புரட்சி தலைவியின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்க வந்தா இது நாங்க கழக ஆட்சியில குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதுல உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஏன்னா